இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் குல தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளதால் கடுமையாக எதிர்த்தோம். விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக தான் கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். கைவினை கலைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதுல நாங்க உறுதியாக இருக்கோம். அதுக்காக சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்க முடிவு பண்ணோம். அதன்படி உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக துரை வைகோ அறிவிப்பு. தமிழக அரசியலில் மதிமுக வலிவும் பொலிவும் பெற வேண்டும் என அர்ப்பணிப்புடன் உழைத்து வருவதாக அறிக்கை. என்னால் இயக்கத்திற்கோ பொதுச் செயலாளருக்கோ எள்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என முடிவு செய்துள்ளேன். கட்சியை சிதைக்கிற வேலையை ஒருவர் செய்து வருகிறார். அவருக்கு மத்தியில் முதன்மை செயலாளராக பணியாற்ற விரும்பவில்லை என துரை வைகோ அறிக்கை. ராஜினாமா முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி துரை வைகோவை சமாதானம் செய்து வரும் வைகோ. துரை வைகோவின் ராஜினாமா கடிதத்தை மதிமுக தலைமை ஏற்கவில்லை என்றும் தகவல். துரை வைகோ விவகாரம் தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு. கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூக முடிவு எடுக்கப்படும் என மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் பேட்டி. நாளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் தாயகத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முதன்மை செயலாளருடைய விலகல் குறித்து விவாதித்து நல்ல முடிவு அறிவிக்கப்படும். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் விமர்சனத்தை தொடர்ந்து ஜெகதீப் தன்கருடன் திடீர் சந்திப்பு. உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் உள்ளது குடியரசு துணைத் தலைவரின் பேச்சு. நாங்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கிறார் ஜெகதீப் தன்கர் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து 9 நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அவர் அந்த கருத்தை சொன்னார்? தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளுடன் காணொலியில் உரையாற்றினார் விஜய். நிர்வாகிகளை விரைவில் நேரில் சந்திக்க இருப்பதாகவும் நிகழ்ச்சி பேச்சு. அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலியமா அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். பட்டியலில் பெயர் விடுபட்டது தொடர்பான வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கனமழையால் தேங்கிய மழைநீரில் அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த சிறுவன். தனது உயிரை பணயம் வைத்து சிறுவனை மீட்ட இளைஞருக்கு குவியும் பாராட்டு.
தமிழகத்திலேயே முதன்முறையாக சென்னையில் புறநகர் குளிர்சாதன ரயில் சேவை தொடக்கம். சென்னை கடற்கரை, தாம்பரம், கடற்கரை, செங்கல்பட்டு வழித்தடங்களில் தொடங்கிய சேவைக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு. சென்னை புறநகர் குளிர்சாதன ரயிலில் குறைந்தபட்ச கட்டணம் 35 நிர்ணயம். கடற்கரை மாம்பழம் இடையே 40 ரூபாயாகவும், கடற்கரை செங்கல்பட்டு இடையே 105 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம். சென்னையில் பயன்பாட்டிற்கு வந்த முதல் நாளே ஏசி ரயில் ஜன்னல் கண்ணாடியில் விரிசல். போர்க்கால அடிப்படையில் ரயில்வே துறை அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு. மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜர் வசதி உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்று குன்றத்தூரில் காய்கறி மற்றும் பழங்களால் வைக்கப்பட்ட தோரணங்கள். முதலமைச்சர் புறப்பட்ட சில நிமிடங்களை தோரணத்தை சூறையாடிய பொதுமக்கள். அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி. தமிழகத்தில் இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றி ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும். ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். இந்த கூட்டணி திமுகவிற்கு தேர்தல் ஜூரம் வந்துவிட்டதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் உளறி வருகின்றனர். திருச்சி மண்ணச்சநல்லூரில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சனம். திமுகவுக்கு தேர்தல் ஜுரம் சென்ற வாரத்தில் இருந்து தொடங்கிவிட்டது. ஜுரம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஏற்பட்டால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுவது போல அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் வரும் 22ஆம் தேதி பேரணி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பேரணியில் ஈடுபட உள்ளதாக தகவல். (2026) தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை. திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு காத்திருப்பதாகவும் பேட்டி. நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா, திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒழிய திமுகவினுடைய வரலாறுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வியை, இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய. அதிமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐ கட்சி விலகியதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்பு. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது திமுக மட்டுமே என்றும் திட்டவட்டம். திமுகவை சார்ந்திருக்கின்ற 50 ஆண்டு காலமாக அதே இயக்கத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு சகோதரர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதத்தை மிக கனத்த இதயத்தோடு அந்த தலைமைக்கு எழுதியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் எங்களை இஸ்லாமிய சமுதாய மக்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவில் நீங்கள் கூட்டணி சேர்ந்தது தவறு என்று அந்த கட்சியை சார்ந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எஸ்டிபிஐயும் இன்றைக்கி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள்.
ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கி அனைத்து மக்களும் இன்றைக்கி உணர்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்கிறேன். தவறான வழியில் சென்றவர்கள் தற்போது நேர் வழிக்கு வந்து உள்ளனர். அதிமுக கூட்டணியை விட்டு SDPI கட்சி விலகியது குறித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கருத்து. ஆகவே தவறான வழிக்கு சென்றவர்கள் நேரான வழிக்கு வந்ததை வரவேற்கிறோம். அதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்களா என்று பார்ப்போம். மாநில சுயாட்சி, மும்மொழி கொள்கை, கச்சத்தீவு என தொடர்ந்து தீர்மான நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் முதலமைச்சர். தேர்தலில் திமுகவுக்கு 0ம் அதிமுகவுக்கு ராஜ்யமும் உறுதி என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேச்சு. 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக பெண் வாக்குச்சாவடியிலே திமுகவை இந்த தமிழ் இனத்திலே இந்த பெண் இனம் புறக்கணிக்கும், அவர்களை தள்ளி வைப்பார்கள். அவர்களுக்கு 0ம் இரட்டை இலைக்கு ராஜ்யமும் புரட்சி தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் அணியை அமர்த்துகிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்குவார். பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். சிதம்பரம், விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஊதிய உயர்வு கோரி ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம். 2வது நாளாக நீடிக்கும் போராட்டத்தால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்கம்பத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த தொழிலாளி. இறந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்க கோரி உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் தற்கொலை முயற்சி. மேல் தளத்திலிருந்து ஜன்னல் வழியாக குதிக்க முயன்றவரை பத்திரமாக மீட்ட போக்குவரத்து போலீசார். பழனியில் சாக்கடை கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியால் இடிந்து விழுந்த வீட்டு சுவர்கள். நகராட்சி ஒப்பந்ததாரின் அலட்சியத்திலேயே அசம்பாவிதம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வரவே முடியல, கடைக்கு எங்கேயுமே போகவே முடியல. செவு தொட்டி தோண்டிட்டாங்க, எல்லாம் தோண்டி விட்டு பூரா செவரே விழுந்து வச்சுங்களா. வீட்டுக்காரமா ஊர்ல இருந்தாங்க, அவங்க வரச்சு 4 நாளா மயிலாடுதுறையில் நள்ளிரவில் பிரியாணி கடையில் புகுந்து செல்போனை திருடிய கொள்ளையன். கல்லாவில் பணம் இல்லாததால் செல்போனை திருடி செல்லும் CCTV காட்சி. தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலமான கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் பொதுமக்கள் அவதி. கோடை விடுமுறையையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தாவரவியல் பூங்கா, பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் உற்சாகத்துடன் பொழுதை கழித்த மக்கள். சொத்துக்களை அபகரிப்பதற்காக வட மாநிலத்திற்கு கடத்தப்பட்ட மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் 2 வாரத்திற்கு பின் உயிருடன் மீட்பு. கடத்தல் கும்பலை சேர்ந்த 8 பேரை தட்டி தூக்கிய போலீசார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டு நாள் பயணமாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. சவுதி அரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் 3வது முறையாக பயணம்.